ओम मनोनिवृत्ति परमोपशान्तिः सातीर्थवर्या मणिकर्णिका च ज्ञानप्रवाह विमलादिगंगा सकाशिकाहं निजबोधरूपा सकाशिकाहं निजबोधरूपा यस्यामिदं कल्पितमिन्द्रजालम् चराचरं भाति मनोविलासम् सच्चित्सुकैका परमात्मरूपा सकाशिकाहं निजबोधरूपा सकाशिकाहं निजबोधरूपा कोशेषु पञ्चस्वधिराजमाना बुद्धिर्भवानी प्रतिदेहगेहम् साक्षी शिव सर्वगतोऽन्तरात्मा सकाशिकाहं निजबोधरूपा सकाशिकाहं निजबोधरूपा काश्यां हि काशते काशी काशी सर्वप्रकाशिका सकाशी विदिता येन तेन प्राप्ता हि काशिका काशी क्षेत्रं काशी क्षेत्रं शरीरत्रिभुवनजननी व्यापिनी ज्ञानगंगा भक्तिश्रद्धा गयेयं निजगुरु चरणध्यानयोगप्रयागः विश्वेशोऽयं तुरीयः सकलजन मनस्साक्षिभूतोऽन्तरात्मा देहे सर्वमदीये यदि वसति पुनस्तीर्थमन्यत् किमस्ति ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। சொன்னதுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்க.
ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ விஷாலன் அண்ணா வாங்க சும்மா உட்கார வேண்டாம். நம்ம இப்போ எடுத்துன்னு இருக்கிற லைவை வந்து அவளுக்கு ப்ளே பண்ணி அவள் கையில் கொடுத்துட்டோம். அங்கே இருக்கா இல்லையா 2 பேர்? சொன்னால் உடனே எழுந்துக்கணும். நீ லைவ் பண்ணி கொடுமா, ஸோ தட் தே டோன்ட் ஃபீல் அவுட் ஆஃப் பிளேஸ். நீ உட்காருக்கணும். போனா நீ வச்சுக்கோ கையில் ஃபோன். காஷி பஞ்சகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்கிறேன், ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும். மனோ நிவத்தி பரமோபசாந்தி சதீர்த்தவர்யா மணிகர்ணிகா ச ஞான பிரவாஹா விமலாதிகங்கா சகாஷிகாஹம் நிஜபோதரூபா. ஒரு மனுஷன் வந்து குறிக்கோளோட வாழறான், whether he likes it or not. அவனுக்கு வந்து மறைக்காது குறிக்கோள்கள் இருக்கு. பொதுவாக வந்து நம்ம எல்லா முகவரையிலையும் பார்க்கறது என்ன அப்படின்னா, மனிதனுடைய குறிக்கோள் வந்து வேதம் வந்து 4 பிரித்து கொடுக்கறது. என்னது? காம, அர்த்த, தர்ம, மோக்ஷ. சரியா? இதை வந்து வேற ஒரு விதத்தில் 2 பிரிக்கலாம். காம, அர்த்த, தர்ம, மோக்ஷன்னா என்ன? ஹாப்பினஸ், செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் வந்து என்ன? தர்மானா என்ன? தர்மாவுக்கு வந்து இங்கிலீஷில் வார்த்தை கிடையாது, தர்மா தான், அதாவது புண்ணியம். 4வது வந்து மோக்ஷம், லிபரேஷன். இது மனுஷனால் ஆசைப்பட்டு அடையக்கூடிய 4 விஷயமாக வேதம் கொடுக்கறது. தெர் இஸ் நோ 5th ஒன். மற்ற உலகத்தில் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும், மற்ற எங்கே பண்ணாலும் இது 2 இது 4த்துல தான் வந்துடும். இப்போ இதே குறிக்கோள்களை வந்து இன்னொரு விதமாக பார்க்கலாம். இந்த சைடு சார்ந்த ஸ்ட்ரைட் பண்ணிடு, நல்லா ஸ்ட்ரைட் பண்ணு. ரெண்டு விதமாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னாக்க, வெளிமுகமாக இருக்கக்கூடிய குறிக்கோள், அந்தர்முகமாக இருக்கக்கூடிய குறிக்கோள் அப்படின்னு 2 பிரிக்கலாம். சரி, வெளிமுகமாக இருக்கக்கூடிய குறிக்கோள்னா என்ன? வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸ்டர்னல் டு யூ அப்படின்னா என்னது? ஓகே, இதுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸ்டர்னல் டு யூ என்ன? எனி டிசைர். வீடு வாங்க டிசைர், நைஸ் பிளேஸ் டு ஸ்டே, ரோட்டி கப்படா மக்கான். புருஷார்த்தத்தில் ரொம்ப பாக்கிய புருஷார்த்தத்தில் இது ரொம்ப முக்கியமானது. இதனுடைய ஃபைன்னஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவோம்? பேசிக் நெசசிட்டி ஒன்று இருக்குது, கம்ஃபர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லக்ஸுரி ஒன்று இருக்குது. இந்த லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு லிமிட் இல்லாமல் போடும். மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் 80% இந்த பூலோகத்தில் பிறக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் என்கேஜ்மெண்ட்லேயும் இந்த 80% ஆஃப் த விஷயத்துலையுமே வந்து இது பண்ணிடுவாள். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க,
இந்த எக்ஸ்டர்னல் இது இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி அண்ட் அதர் திங்ஸ், அதை அதிகப்படுத்துறது சந்தோஷம் அப்படின்னு நினைப்பான். இது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, இஃப் என்னது 1 bedroom ஃப்ளாட்லேருந்து 2 bedroom ஃப்ளாட்டுக்கு போயிட்டாக்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு த நோஷன் ஆஃப் ஹாப்பினஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் வாட் ஐ ஹேவ். मेरे पास जो कुछ भी है, இந்த ஊர் வந்திருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஹிந்திலையும் சொல்லிடுவோம். मेरे पास जितना भी है उससे थोड़ा अधिक पाए तो मैं संतोष हो जाऊंगा, आनंद प्राप्त होगा. ये मनुष्य का पहला என்னது कर्तव्य இல்லை, पहला गलती है, पहला गलती है उसका. दूसरा गलती क्या है, अगर वो सुख को पालेगा तो वो शांति से रहेगा. நான் நினச்சபடி அந்த அதிகமான விஷயம் எனக்கு கிடச்சிருதுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இல்லை, நான் செட்டில் ஆகிடுவேன். இந்த செட்டில்னு ஒரு வார்த்தை இருக்கு, मैं सेटल हो जाऊंगा, उसके बाद कुछ नहीं चाहिए मुझे. जब कुछ चाहिए और उसको हम पाते हैं उसको सुख कहते हैं. वो पाने के बाद जब हम बोलेंगे मुझे और कुछ नहीं चाहिए उसको शांति कहते हैं. सुख का 2 रूप होते हैं, पाना और नहीं चाहिए बोलना. अगर नहीं चाहिए बोले तो उसका नाम शांति है, पा लिए तो उसका नाम सुख है. तो मनुष्य जो 2 गलती करता है, என்ன ரெண்டு மிஸ்டேக் பண்ணுறான். இதை விட அதிகமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறது ஒரு தப்பு. அப்புறம் அந்த சந்தோஷம் கிடச்சிட்டாக்க நான் அப்புறம் நிம்மதியாக இருந்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது இந்த சந்தோஷமும் நிம்மதியும் அவன் எப்போ என்விஷன் பண்ணுறான் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறான். இதுதான் சந்தோஷம், இதுதான் நிம்மதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஆனால் இதை ஏன் கல்தி அப்படின்னு சொல்கிறோம்? இது ஒரு தவறான கருத்து, தவறான கூற்று. நீ ஏன் சொல்கிறோம்? जब मनुष्य जो पाना चाहता है वो पा लिया है, ईश्वर की कृपा से अपनी प्रयत्न से जब जो पाना चाहता है वो पा लेता है और तब वो सुख पाता है, निस्संदेह वो सुख पाता है. யாருக்கெல்லாம் இங்கே ஹிந்தி தெரியாது? ஓகே, பரவாயில்ல. சந்தேகமே இல்லாமல் ஒரு சுகம் ஏற்படுறது. அவன் என்ன நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் போது சுகம் ஏற்படுறது. ஆனால் அந்த சுகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த சுகம் கொஞ்ச நாள் இல்லை கொஞ்ச நேரம் தான் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் அந்த சுகமானது போய்டுறது. இன்னொரு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், என்னது, அந்த சுகமானது எனக்கு கிடச்சுடுத்தோம் அப்படின்னா நான் சாந்தியோடு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. சாந்தியோட உண்மையாக இருக்கானா? சாந்தியோட உண்மையாக இருக்க மாட்டான். இட் இஸ் லைக் லுக்கிங் அட் iPhone 14 when you have just bought iPhone 13. iPhone 13 வாங்கிட்டு வீட்டுக்கு வரைச்சே अखबार में छापता है iPhone 14 आने वाला है. iPhone 14 आ गया, अभी 15 आने वाला है. तो जिसके पास भी iPhone 14 है वो लोग क्या फील करेंगे, अरे iPhone 15 हो तो मैं शांति से ये जीवन जी लूँगा. नहीं होता. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டிவ்ஸுமே இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆகிடுறது, நம்ம என்ன சுகத்தை நினச்சி அடையிறோமோ அந்த சுகம் வர மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்டிட்டு போய்டுறது. உண்மையாகவே நிம்மதி அடைஞ்சுடுறோமானா நிம்மதியும் அடையிறதில்ல. அப்போது சுகம் அண்ட் சாந்தி வெளி விஷயத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மனுஷனுடைய பேசிக் மிஸ்கன்செப்ஷன். அந்த பேசிக் மிஸ்கன்செப்ஷன் வந்து சாஸ்திரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. எஸ், when you open the eyes and see the world and start understanding the world, இந்த உலகத்தை பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிறது அவனுக்கு, ஓ ஆ ஆ பார்க்கும் இடம் எல்லாம் ஒரு பச்சை, அந்த பச்சையிலே நமக்கு ஒரு இச்சை. நம்ம குழந்தையாக இருக்கும்போது we will always want to walk the roads that are very long and that we have not seen that far இல்லையா. கொஞ்சம் தூரமாக இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். குழந்தையிலையும் விட்டு விட்டு ஓடி போகிறது அப்படின்னா they want to see more and more and more இல்லையா. அது வந்து குழந்தைகளுடைய விஷயம். இது வந்து மனுஷனோட, குழந்தைகளோடது இல்லை, இது வந்து ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். அதுதான் ஜிக்ஞாசாவாக இருக்குது, அதுதான் எல்லாமாவும் இருக்குது. நாட் ராங். வேதம் என்ன பண்ணுறது அப்படின்னா மனுஷனுடைய இந்த இன்ஸ்டிங்க்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ரைட், டேக் இட், நோ ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ணுறது,
வாட் எவர் யூ சீக் நம்ம என்ன தேடுறோமோ அந்த விஷயத்தில் நம்மளுடைய பிரயத்தனத்தை தவிர எந்த இன்விசிபிள் ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதோ அந்த இன்விசிபிள் ஃபேக்டரை வந்து நாம் எப்படி நம்ம கையாள முடியும் அப்படிங்கிற வழிமுறையை வந்து வேதம் கொடுக்குறது. அதுதான் வந்து ரிச்சுவல்ஸ், அதுதான் வந்து சம்ஸ்காரங்கள், அதுதான் வந்து தீர்த்தாடனம், க்ஷேத்ராடனம், வேண்டுதல்கள், நேர்த்திக்கடன்கள், கோவில்கள், குளங்கள், எல்லா விஷயமும் எதுக்காக இருக்குது அப்படின்னாக்கா மை எஃபர்ட் ப்ளஸ் தி இன்விசிபிள் ஃபேக்டர். அந்த இன்விசிபிள் ஃபேக்டரையும் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் யூ வில் லிவ் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இப்போ சொல்கிற இந்த சக்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்டர்னல் சக்ஸஸ். பாஹ்யமுக விஜயம், பாஹ்யமுக சந்தோஷம், பாஹ்யமுக சாந்தி. பாஹ்யமுக சாந்தி இல்லை. ஆனால் உண்மையாகவே என்ன ஆகுதுன்னா எதெல்லாம் பாஹ்யமுகமாக அதாவது வெளிமுகமாக இருக்கோ அது வந்து இருக்கிற மாதிரி இருந்துட்டு காணாமல் போய்டுறது. தேர்ஃபோர் இந்த மிஸ்கன்செப்ஷன்லேயே அண்டர்லைங் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். ஹாப்பினஸ், பீஸ் என்னது? சந்தோஷம், நிம்மதி. இது ரெண்டுமே இன் எசன்ஸ் அந்தர்முகமாக இருக்கக்கூடிய விஷயம். when you get a new phone and you feel happy about it, okay, do you see the phone shaking because of the happiness? Tak 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 tak, because happiness adalend varudhu illaya namakku. The phone remains a jada vastu phone. Happiness enga edu thondradhu namakku? My face becomes bright, my eyebrows go wow wow அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து அது வந்து ஃபிசிக்கல் லெவல் மட்டும் வருது. சில பேர் ஃபிசிக்கல் லெவலில் காட்டாமல் அப்படியே உருன்னு இருப்பாள், அது விட்டுருவோம். இது வந்து ஹாப்பினஸ். ஸோ நிம்மதி அப்படிங்கிறது எங்கே இருக்கு? நிம்மதி எங்கே இருக்கு? இங்கே வந்த உடனே இப்போது 3 மணி நேரம் ஃப்ளைட் லேட்டு, 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நிம்மதி ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. 3 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்ன? அந்த ஃப்ளைட்டில் ஒரே ஒரு ஆள் வந்து அந்த டிலே ஆன 2 ஹவர்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்துடணும், ஃப்ளைட் எடுக்காமல். அந்த ஃப்ளைட்டில் ஒரே ஒரு ஆள் வந்து பூர்ண நிம்மதியோடு இருந்தான். ஏன் தெரியுமா? அந்த பர்சன் தூங்கி போயிட்டான், அந்த பர்சனே அங்கே இல்லை, அதனால வந்து நிம்மதியாக இருந்தான். எழுந்தா எல்லாரும் ஒரே 2 மணி நேரம் லேட்டு, நீ பாட்டுக்கு தூங்கி போயிட்ட. அப்போ நிம்மதியும் சந்தோஷமும் அதனுடைய ஸ்ப்ரவுட்டிங் பிளேஸ் எங்கே இருக்கு? ஸ்ப்ரவுட் வந்து உள்ளே இருக்கு. ஓகே, ஆனால் வெளி விஷயங்கள் என்ன ஆகிறது? உள்ளேந்து ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கான ஒரு சாதனமாக இருக்காது இல்லையா? மை ஃப்ளைட் கெட்ஸ் டிலேட், ஐ கெட் டென்ஸ்ட் அப், அண்ட் வென் தி ஃப்ளைட் டேக்ஸ் அப் ஐ ஃபீல் ஹாப்பி. அப்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அப்பாடி எடுத்தானே ஃப்ளைட்டை அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் வருது இல்லையா? அந்த ரிலாக்ஸுக்கு காரணம் என்ன? ஃப்ளைட்டோட டேக் ஆஃபா? இல்லை, இந்த 2 மணி நேரம் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் நான் பட்ட கஷ்டம்தான் என்னவா இருக்குது? அந்த நிம்மதிக்கு ஒரு காரணமாக இருக்குது, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, வாட் எவர் யூ அச்சீவ், எதெல்லாம் நீ சந்தோஷப்படுறியோ, எதெல்லாம் அச்சீவ் பண்ணுறியோ, அது எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி நீ படுற துக்கம் காரணமாக இருக்குது. What a great revelation. If you are becoming happy, if you are experiencing happiness, it is because you have experienced dukkam before the happiness. So, experience of dukkha is inevitable for the experience of sukham. Okay. So, coming back to the basic misconception, enna அப்படின்னா that my happiness is outside and my சாந்தி இஸ் அவுட் சைடு. இது ரெண்டும் வெளியில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், உண்மையாகவே வெளியில் இல்லை. இது ஒரு ஓவராலாக ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, ஒரு பேசிக் ஃப்ரெஷர்லேருந்து ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் வென் தட் பர்சன் வில் கெட் இன்ட்ரடியூஸ் டு குரூப்ஸ் வேர் தே சென்ட் குட் மார்னிங் மெசேஜஸ். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யூ கேன் கீப் சென்டிங். யாருக்கு வேணால்
எவ்வளோ வேணால் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம். அந்த மெசேஜில் வரும் வாட் யூ சீக் இஸ் வித்தின் யூ. படையில் அடித்த மாதிரி இருக்கும். வாட் யூ சீக் இஸ் வித்தின் மீயா. I only know myself to be a seeking person, struggling person fraught with sorrow, very rarely enjoying happiness. இல்லையா? அப்படி இருக்கும்போது everything that I seek is within me அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு முன்னாடி சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ண இந்த புண்ணியமெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அவனை வந்து யோசிக்க வைக்கும், நம்மளுக்குள்ளே தான் இருக்கோ ஒருவேளை. பிகாஸ் இது மட்டும் நான் வெளியில் என்னெல்லாம் அடைஞ்சேனோ அது வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலையே, அப்போ நமக்குள்ளே தான் இருக்கணும், லெட் மீ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு டிஸ்கவரிங் மோடுக்கு ஒரு பர்சன் வந்து அவனுடைய லைஃப் தட் இஸ் த ஃபஸ்ட்டு டேர்ன் ஆஃப் லைஃப், முக்கியமான டேர்ன் அது. அந்த டேர்ன் வரும்போது என்ன பண்ணுறான், அந்த டேர்ன் வரும்போது அப்படின்னாக்க ஹீ வில் லுக் ஃபார் தி ஆரஞ்சு கலர் ரோப்ஸ். வேறு சுவாமிஜிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நைஸாக யாருக்கும் வெளியில் காமிச்சிக்க மாட்டான், ஆனால் யூடியூப்பில் பார்ப்பான். ஹி வில் லுக் இன்டு என்ன தான் சொல்ல வராங்க பார்ப்பான். இதெல்லாம் பேசிக்காக என்ன அப்படின்னாக்க ஸ்லோலி இன் ஈஸ்வராஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பகவானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒருத்தரை வெளிமுகமாலேருந்து அந்தர்முகமாக திரும்ப வைக்கிறது. தட் இஸ் வேர் வி கம் டு தி இன்டர்னல் கோல்ஸ். அந்தர்முகமான கோல்ஸ். அந்தர்முகமான கோல்ஸ் என்ன? சந்தோஷப்படுறது, மனசு நிம்மதியாக இருக்கிறது, எந்த விதமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கோல்ஸ் ஆகும். ஸோ ஸ்லோவாக என்ன ஆகும்னாக்க ஹாப்பினஸ் அண்ட் பீஸ், சுகமும் சாந்தியும் ஏதோ ஒன்றை அடைவதனால் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து மெச்சூரிட்டி எது அப்படின்னா எதுவுமே வேண்டாம், இருக்கிறது அப்படியே நன்னா இருந்தால் போதும். ஐ டோன்ட் நீட் எனிதிங் டு பி happy, I don't need anything to be peaceful அப்படின்னு மைண்ட் பொதுவாக யோகத்துலேருந்து க்ஷேமத்துக்கு வருவான். க்ஷேமம்னா என்ன? இருக்கிறத காப்பாற்றிட்டு நன்னா இருந்தால் போகணும். பகவானே இப்போ இருக்கிற உடம்பு அப்படியே சாகிறது மட்டும் இருந்து ஓடிட்டா போகிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். சரியா? அந்த மாதிரி இன்டர்னல் எய்முக்கு வருவான். ஸோ இப்போது இந்த எக்ஸ்டர்னல் எய்மாக இருக்கட்டும், இந்த எக்ஸ்டர்னல் எய்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 1 ஹவருக்கு உங்களுக்கு வந்து $20 ரேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கன்சல்டிங் பர் ஹவர் $20 பர் டே வந்து நீங்கள் என்ன பண்ணுவேல், 8 ஹவர்ஸ் பதில் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேல். ஸோ பர் டே $200, 5 டேஸ் இல்லை 6 டேஸ் ஒர்க் பண்ணுவேல். அப்படின்னா எவ்வளோ? 24 × 200 எவ்வளோ? 24 × 200 எவ்வளோ? $4,800 வரும் உங்களுக்கு மாதம். நன்னா இருக்குல்ல சொல்கிறதுக்கு? நல்லா இருக்கு. காசிக்கு வந்தால் அந்த பர் டே அந்த $200 வந்து விட்டுட்டு வரணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐ எம் கோயிங் டு காஷி, ஸ்டில் பே மீ பர் ஹவர் 20னா கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான்ல? கொடுக்க மாட்டான். இன்னும் அப்படிலாம் ஒன்றும் வரல. அப்போது காசிக்கு நம்ம வரோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு கல் அவுட் த டைம் அவுட் ஆஃப் அவர் அர்னிங் ஆர் வாட் எவர் வி டூ, அதுலேருந்து டைம் எடுத்துகிட்டு வெளியில் வரணும். அப்படி காசிக்கு வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்? வாட் இஸ் இன்டர்னல் எய்மா எக்ஸ்டர்னல் எய்மா? காசிக்கு வருதுனால காசிக்கு வருதுனுடைய மெயின் பர்பஸ் இல்லை, தி ஒன்லி பர்பஸ் வந்து ஆந்தர லட்சியம். ஆந்தர லட்சியம் என்னென்ன? மனசு வந்து பூரணமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். யார் என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு குரோதம் உற்பத்தி ஆகக்கூடாது. நான் வந்து கோபத்தை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கணுமே வழிஞ்சு நான் கோபக்காரனாக ஆகிடக்கூடாது. புரியுதா? ஸோ எனக்கு கொடுக்குற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எனக்கு வந்து ஆப்ஜெக்டிவாக இருக்கணும், நான் எதுவுமே சப்ஜெக்டிவாக ஆக்கிக்க கூடாது. அப்புறம் வந்து என்னுடைய ஒர்க்கு நோஷன் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் மெனி பீப்புளாக இருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன? மைண்டில் அபரிமிதமான நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு ஆந்தரமான லட்சியத்துக்கு தான் தீர்த்த யாத்ரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, தீர்த்த யாத்ராக்கு என்ன விசேஷம்? வாட் இஸ் தட் ஸ்பெசிஃபிக்? நம்ம 4 நாள் முன்னாடி 4-5 நாள் முன்னாடி
10ஆம் தேதி அன்னைக்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. எத்தனை பேர் போனோம்? யாரும் போல. ஆனால் காசிக்கு போகிறோம் அப்படின்னோடனே 2 மாதம் முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சிவலிங்கத்தை விட மாம்பலத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் பெருசு. மாம்பலத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதரை விட காசியிலேயே இருக்கிற காசி விஸ்வநாதர் உத்தமம். ஏன்? வாட் மேக்ஸ் இட் ஸோ ஸ்பெஷல்? அப்படி இல்லையானாக்க அப்படிதான். வாட் மேக்ஸ் இட் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னா, பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்மளுக்காக நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, நம்மளுக்காக என்ன பண்ணுறாருன்னா சில க்ஷேத்திரங்களை சில இடங்களை வந்து பகவான் வந்து தீர்த்தமயமாக ஆக்கிறார். தீர்த்தம் என்ன பண்ணும்? தீர்த்தத்தினுடைய முக்கிய லட்சியம் என்ன அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட். சிம்பிள் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்டுனா என்ன? அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். பகவத்கீதாவில் சொல்கிற கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ, வேதம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறது அப்படின்னா, when your attitude is more towards giving and contributing more than how much you are taking from the world, that is called purification of mind. Okay? Purification index of the mind enna? What I give by what I take. Ensure that it is always more than one. Mathematical formula கொடுக்கிறேன் நான். What I give by what I take. இது வந்து பணமாக இருக்கலாம், சிரமமாக இருக்கலாம், வேர்ட்ஸாக இருக்கலாம், எமோஷன்ஸாக இருக்கலாம், உன்னோட டைமாக கூட இருக்கலாம். ரைட்டா? ஈவன் ஜஸ்ட் புட்டிங் யுவர் ஹேண்ட் அரவுண்ட் somebody's shoulder and tapping it is giving. சரியா? அந்த மாதிரி கொடுக்கறது வந்து எப்போவுமே வந்து எடுத்துக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கணும். இட் ஹாஸ் டு பி 1, 2, 3 அப்படின்னு உங்களுடைய இண்டெக்ஸ் ஜாஸ்தியாகிண்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் ஜென்மாஸ் குறைஞ்சுட்டே வரும். ஓகே? யுவர் பியூரிஃபிகேஷன் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஜென்மாஸ் யூ ஆர் yet to take. மேத்ஸ் கிளாஸ் மாதிரி எடுத்து. சரி, அப்போது தீர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் வந்து இங்கே வந்து நிறைய மகா முனிகள் பகவானே வந்து இறங்கி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய சில க்ஷேத்திரங்களுக்கு வந்து நேச்சுரலாக அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாள்ல, வைப்ரேஷன் இஸ் அ வெரி வெரி ஸ்தூலமான வேர்டு. இட் இஸ் மோர் தென் அ வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா ஆடுறது. ஒன்று சொல்லுங்க, நம்ம ஃப்ளைட்லாம் இறங்கி நேராக வந்து அந்த ஸ்ருங்கேரி மட்டில் வந்து இருந்தோம் இல்லையா, வந்த உடனே ஒரு மனசில் வந்து ஒரு பேர் அமைதியும் ஒரு பேர் இதுவும் இருந்ததா இல்லையா? ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிளேஸ், நோ டவுட் அபவுட் இட். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது நமக்கு? கங்காப்ப மேலே வந்து மார்த்தாண்டன் சூரியன், இந்த பக்கம் விஸ்வநாத் பாபா, பின்னாடி மணிகர்ணிகா, முன்னாடி வந்து ஞானச்சுடரோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஒரு கிரேட் அட்மாஸ்ஃபியர். அப்போது மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆந்தர் லட்சியங்களுக்கு சில பாஹ்ய லட்சியங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பணம் இல்லைன்னா காசிக்கு வர முடியாது. கரெக்ட்? அப்புறம் வந்து வீட்லேயே வந்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னாக்கா த பிளேஸ் ஹஸ் டு, த அட்மாஸ்ஃபியர் ஹஸ் டு பி குட். அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரை செட் பண்ணுறது இது எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ். வி டூ நீட் எக்ஸ்டர்னல் திங்ஸ். பட் என்னென்னா, எக்ஸ்டர்னல் லட்சியங்கள் நம்மளை இன்டர்னல் லட்சியத்துக்கு இட்டு செல்லணும். அந்த இன்டர்னல் லட்சியத்துக்கு இட்டு செல்றதுக்கு வந்து தீர்த்த யாத்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. There should not be a single year where a தீர்த்த யாத்ரா has not happened. Unless நம்மளுடைய ரிலிஜியஸ் கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் அதில் வந்து நமக்கு வந்து யாரோ வீட்டில் காலமாயிட்டா 1 year எங்கேயும் போகக்கூடாது, அன்லஸ் அதர்வைஸ் அந்த ரீசன் இருக்கிறத தவிர வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு முக்கியமான தீர்த்த யாத்திரைக்கு வரணும். தீர்த்த யாத்திரைக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, புதுசாக பார்ப்போம். நம்ம ஊரில் தலையில் துணி போட்டால் அபசகுனம், இந்த ஊரில் தலையில் துணி போட்டால் பக்தி, பவ்யம், மரியாதை. அப்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ்,
ஒரே ஆக்ஷனுக்கு ஆட்டிடியூடு வந்து ஆப்போசிட்டாக இருக்க முடியும். நம்ம ஊரில் டீச்சர் அப்படின்னாக்கா காலில் செருப்பை கழட்டிட்டோ பவ்யமாக நிற்கணும். ஜப்பான்லேயோ கொரியாலேயோ நீ காலில் செருப்பு இல்லாமல் டீச்சரை போய் பார்த்தேன்னா நின்னேன்னா, ஜப்பான் ஆர் கொரியா அந்த இடத்துல இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ டிஸ்ரெஸ்பெக்ட். அதனால வந்து இதில் என்ன பாவனை, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட்? பக்தி பாவம் இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை வந்து வெளிப்படுத்துகிற யூ நீட் அன் ஆக்ஷன் அஸ் அ வெஹிக்கிள். அது எதுக்கு? அதை வெளிப்படுத்துறதுக்கா. அந்த வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து நார்த்தும் சவுத்தும் ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து சங்கு ஊதுறதுன்னா என்ன? போயிட்டான்னு அர்த்தம், எவனோ இல்லையா, யாரோ செத்து போயிட்டான்னு அர்த்தம். நார்த்தில் சங்கு ஊதுறதுன்னா ஊஜல் தான் ஆரம்பிப்பான். ஷெனாயின்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பேன்னு ஊதிட்டு இருப்பான், ஒரே சுரம் ரீ, அதே ஊதின்னு இருப்பார். யாடா எவனோ செத்தவன் மாதிரி என்னடா ஊதின்னு இருக்கான் அப்படின்பா. நம்ம ஊரில் எதுவும் வரணும்? நாதஸ்வரமும் தவுளும் வரணும். பாட்டி போயிட்டா நாதஸ்வரக்காரனை கூப்பிடு சொல்ல மாட்டோம் இல்லையா? பாட்டி போனால் நாதஸ்வரக்காரனை கூப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் நமக்கு? இங்கே இருக்கிற ப்ராக்டிசஸ், இங்கே இருக்கிற விஷயங்கள், இங்கே இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் பார்க்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டு வந்து அந்த ஆக்ஷனோ அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை பிடிச்சிக்கிறத விட்டுட்டு அந்த பாவனையை அதிகமாக எடுத்துக்கும். ஸோ பரீட்சணம் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம மைண்டு. யூ கேனாட் ஹெல்ப் இட். நீங்கள் வந்தேன்னா இங்கே இவா என்ன பண்ணுறா, இவா எப்படி பார்க்குறா, எப்படி நமஸ்காரம் பண்ணுறா, எப்படி இது பண்ணுறா, இதை நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம் மைண்டு வந்து. ஸோ தீர்த்த யாத்திரை வந்தால் இந்த பரீட்சை லோகான் கர்மச்சித்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பரீட்சையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் என்ன அங்கம் அப்படின்னா, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியத்துக்கு மனசு நேச்சுரலாக போகும். இது தீர்த்த யாத்திரைக்கான ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே மகான்கள் தபஸ் பண்ண இடம், அதுக்கப்புறம் வந்து கங்கா இருக்கிற இடம், இங்கே குளிக்கிறது, இங்கே வந்து தானம் தர்மங்கள்லாம் பண்ணுறது நமக்கு பாப்பத்தை குறைக்கும். ஸோ பாப்ப நாசம் இஸ் செகண்ட் ஆப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு ஒன் என்ன? லோக பரீட்சணம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ். ரெண்டாவது என்ன? பாபநாசம். அதனால் நம்ம ஊரில் பாபநாசம்னே ஒரு இடம் இருக்குது. அது வந்து தீர்த்த க்ஷேத்திரம்னு அர்த்தம். எங்கே போய் நம்ம எங்கே கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பாப்பம் கண்டிப்பாக குறையும். இன்னொன்று, ஒரே மாதிரி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதே 5 மணி நேரம் கிளாஸு, அதை திருப்பி ஆஃபீஸ் போனோம், திருப்பி கிளாஸ் அட்டன் பண்ணோம், திருப்பி வரணும், எப்படி போனோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் ரெகுலராக வேதாந்தம் படிக்கிறவாளுக்கே, வேதாந்தத்தில் இருக்கிறவாளுக்கே ஒரு மொனோட்டோனி செட் ஆகிடும் மைண்டில். அப்போ அந்த மொனோட்டோனியை பிரேக் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை. சரியா? தீர்த்த யாத்திரை. ஸோ ரெண்டாவது என்ன? உற்சாக ஜனனி. உற்சாக ஜனனி. சரியா? நாலாவது 3 சொன்னேன்னா நாலாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன ஆகுறதுன்னா, நாம் வந்து இந்த தீர்த்த க்ஷேத்திரத்தில், இப்போ இங்கே என்ன க்ஷேத்திரத்தில் இருக்கோம்? காசி க்ஷேத்திரத்தில் இருக்கோம். காசி க்ஷேத்திரத்துடைய ராஜாதி ராஜா யார்? விஸ்வநாத் பாபா. அந்த விஸ்வநாத் பாபா, அந்த ஈஸ்வரன் இருக்கான் இல்லையா, அந்த சர்வேஸ்வரன், அந்த சர்வேஸ்வரனோட நமக்கு சனாதனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனை நம்ம ரீஎம்பசைஸ் பண்ணுறோம். ஐ ரிமைண்ட் மை செல்ஃப் ஆஃப் மை எவர் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப். அம்மா அப்பா கூட இந்த ஜென்மத்தில் வந்த ரிலேஷன்ஷிப்பு தான். அம்மா அப்பாவே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து டெம்பரரி ரிலேஷன்ஷிப்னா, மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அதுக்கு சபார்டினேட்டு தான். அப்போ அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி நிரந்தரமான ஒரு ரிலேஷன்ஷிப் எது அப்படின்னா பகவான் பக்தனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன ஆகிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு
விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, நான் பக்தன் அப்படின்ற பாவமானது வந்து எம்பசைஸ் ஆகுது. டைம் யாராவது பார்த்து அதான் எப்போ ஆரம்பித்தோம் கிளாஸு? 40 மினிட்ஸ். நீ எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு சொல்லு. பகவான் பக்தன் அப்படிங்கிற என்னுடைய ட்ரூ பரீடு நாட் ஸோ செலிப்ரேட்டட் ஐடென்டிட்டி வந்து சர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரியா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதோட முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அதுதான் என்னுடைய லைஃபுடைய கோல். அந்த விஸ்வநாத் பாபா பார்க்குறோம் இல்லையா, அந்த காஷியோடைய ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, தேவாதி தேவோத்தம அப்படி இருக்கக்கூடிய விஸ்வநாத் பாபா, அந்த பாபா தான் என்னுடைய இந்த லைஃப்பில் பல லைஃபாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்ன, அந்த பாபாவை அடையிறதுக்காக. வீட்டிலேருந்து ஆட்டோவில் கிளம்பியிருப்போம், இல்லை டாக்ஸியில் கிளம்பிடுவோம், அப்புறம் நடப்போம், அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறுவோம், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் திருப்பி நடக்கணும், நடந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வண்டி, அந்த வண்டிக்கு அப்புறம் ஒரு பட்பட்டு, அதுக்கப்புறம் உள்ளே வரணும், அதுக்கப்புறம் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பி நடந்தால் தான் நம்ம வந்து ரூமுக்கு வர முடியும். கரெக்டா? அப்போது இந்த மாதிரி ஒரு யாத்திராவில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து பலவிதமான வெஹிக்கிள்ஸ், பலவிதமான விஷயத்தை வந்து யாத்திரா பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி பல ஜென்மமாக நம்ம வந்து பல கர்மங்களை வச்சுட்டு நம்ம யாத்திரா பண்ணிட்டு வரோம். யாத்திரா பண்ணிட்டு வர்றது எதுக்காக? அவரை அடையிறதுக்காக வரும். ஸோ ஃபிசிக்கலி பாபாவை போய் நம்ம நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு தடவை அடைஞ்சோம். ஒரிஜினலாக இருக்கிற பாபாவை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தீர்த்த யாத்திரா வந்து நமக்கு ஞாபகப்படும். அதனால வந்து லோக பரீட்சணம், பாப நாசனம், உற்சாக ஜனனம், அதுக்கப்புறம் பக்தி பாவனா, கடைசியில் வந்து மோக்ஷ புருஷார்த்தம். இது எல்லாமே வந்து ஒரு யாத்திரையில் அம்புட்டையும் ஜாக்பாட் மாதிரி அடிச்சுட்டு போகலாம். அதுதான் தீர்த்த யாத்திரைக்கு ரொம்ப முக்கியம். அதில் தீர்த்தத்திலேயே வந்து சிரமாக விளங்கக்கூடியது எது? தீர்த்தராஜன் யாரு? தீர்த்தராஜா எது? தீர்த்தத்துக்கு ராஜா சமுத்திரம். இந்த மாதிரி தீர்த்த க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு தலைமை தீர்த்தமாக விளங்கக்கூடியது எது? பிரயாகராஜ். அவருக்கு பேர் தீர்த்தராஜன்னு பேர் பிரயாகருக்கு. அப்போ காஷி, அந்த பிரயாகராஜை வந்து தீர்த்தராஜனா ஆக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மை வந்து பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் வாழற ஊர் இல்லை, பரமேஸ்வரனாகவே இருந்துருக்கிற இந்த ஊரில் நாம் வாழ்ந்துன்னு இருக்கோம் இல்லையா இப்போது, அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் காஷி. அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் காஷி. அப்போ என்ன, இந்த காஷிக்கு வந்து உண்மையான காஷி, ஏன்னா சங்கராச்சாரியருடைய நிறைய ஒர்க்கு வந்து நிறைய பேர் சேலஞ்சு பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கா, என்னது அவர் தான் பண்ணாரா இல்லையா அப்படின்னு. தட் இஸ் நாட் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அவர் ஸ்டடீஸ். யார் பண்ணியிருந்தா என்ன, பண்ணவர் சங்கரன். சரியா? அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து 2 மட்டங்கள்லேயும் வந்து இது வந்து காஷி வந்து பஞ்சகம் வந்து சங்கராச்சாரியரால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த காஷி பஞ்சகத்தினுடைய எய்ம் என்ன அப்படின்னா, நீங்கள் இனிமேல் காஷி வரக்கூடாதுங்கிறது தான் இந்த காஷி பஞ்சகத்தினுடைய எய்ம். வாட்? நம்ம எல்லா என்டையர் வைதிக தர்மம் வேத பூர்வம் வேத அந்தத்தினுடைய மெயின் பார்ட்டு, சில பார்ட்டில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்க, எதை நீ சாதனையாக எடுத்துக்கிறியோ, வேதம் வந்து எதை நீ சாதனையாக எடுத்துக்கிறியோ, வேதத்தினுடைய இடன் அஜெண்டா என்ன தெரியுமா, அந்த சாதனை உனக்கு irrelevant ஆகணும் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய எய்ம். Whatever becomes an important means for you at one point of time, the hidden agenda of Vaidika Dharma is that it should no more be in any part of your sadhana. அது உன்னோட மீன்ஸாகவே இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மீன்ஸாக இருந்தது வந்து இட் இஸ் நெவர் அ மீன்ஸ். இப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு தான் போட்டு மீன்ஸ். அதனால போட்டை கட்டிட்டு அழ முடியாது. நம்ம போட்டை விட்டு இறங்கி வந்துடணும். ஒரு சாதனமானது சாத்தியம் வந்த பிறகு சாதனம்ன்ற ஸ்டேட்டஸை இழக்கிறது, சாத்தியம்ன்ற ஸ்டேட்டஸையும் இழக்கிறது. சாத்திய சித்தி அனந்தரம் சாத்தியம் ந பவதி தஸ்மாத் சாதனம் அப்பி சாதனம் ந பவதி. அதனால இங்க சங்கராச்சாரியார் மெதுவா என்ன எடுத்துட்டு போறார் அப்படின்னாக்க, சாதன சாத்திய ரஹித ஆத்ம தத்துவம் துவமசி. அப்போ நம்மலாம் வந்து சென்னையில் இருந்தபோது நமக்கு சாத்தியம் வந்து காசி விஸ்வநாத் பாபா, சாதனம் வந்து அநேக விதமான சாதனம். ஒரு சாதனத்தையாக நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை ட்ராப் பண்ணுறோம். சாதனத்தை யூஸ் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், ட்ராப். ஐயோ அவ்வளோ ஃப்ளைட்டு அவ்வளோ தூரம் நம்மளை கூட்டின்னு வந்திருக்கு, நம்ம ஒரு 1 டே ஃப்ளைட்லேயே இருந்துட்டு வருவோம் அப்படின்னு முடியுமா? 1 hour இருக்க முடியாது நம்மளால் எக்ஸ்ட்ராவா, இல்லையா? அப்போது இட் இஸ் ஹியூமன் நேச்சர் தட் யூ மேக் யூஸ் ஆஃப் எ மீன்ஸ் அண்ட் ட்ராப் த மீன்ஸ் இமீடியட்லி. எவ்வளோக்கு எவ்வளோ மீன்ஸை இமீடியட்டாக ட்ராப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மென்டல் மெச்சூரிட்டியை குறிக்கிறது. சரியா? அப்போது எப்போ வந்து இப்போ பகவான் வந்து மீன்ஸா எண்டா? காஷி விஸ்வநாத் பாபா எனக்கு சாதனமா, அவர் சாத்தியமா? அவர் சாத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அவர் சாதனமாகிறார். இதுக்கு முன்னாடியும் சாதனமா இருப்பார். எப்போ? வீடு வேணும், பங்களா வேணும் அப்படிங்கும்போது கூட அவர் சாதனமா இருப்பார். அது வந்து நிகிருஷ்ட சாதனமா இருப்பார். ஓகே, ஃபார் மெட்டீரியல் கோல்ஸ் இட்ஸ் ஓகே, பகவான் அதையும் கொடுப்பார். பகவான் இஸ் ஆல் கம்பேஷனேட், இமீடியட்லி கிராண்டட். பகவானே நீயே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, தெர் இஸ் நோ கிராண்டிங், இட் இஸ் மை ரைட். புரியுறதா? நான் கிராண்ட் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்கு, எனக்கு கழுத்துக்கு மேலே இன்னொரு தலை வேணும்னு கேட்குற மாதிரி. இட் இஸ் ஆல்ரெடி வித் யூ. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, ரைட்டு ஓகே, இஃப் இட் இஸ் நாட் யுவர் ரைட் பட் இஃப் யூ ஆர் சீக்கிங் அப்படின்னா என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு டூ சம்திங். ரைட்டுன்னா என்ன பண்ணும்? கிளைம் பண்ணணும். கரெக்ட்? கிளைம் பண்ணணும். என்ன கிளைம் பண்ணுமா? அதை தான் வந்து முக்கியமாக சொல்கிறார். சா காஷிகா, காஷி இஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ். இந்த இடத்தோடைய பேர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வாராணசி. வருணா அசி அப்படின்னு அந்த 2 நதிகளுடைய இதில் இருந்ததுனால வாரணாசின்றது பேர். அது வா வ ப யோர் அபேதா அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஓரத்தில் எங்கேயோ ஒரு ரூல் இருக்குது. பங்கால் வங்கால் ரெண்டும் வா பா வந்து சேர்த்து சொல்லுவாள். அதனால வாரணாசி வந்து பனாரஸ் அப்படின்னு மாறினதா ஒரு இது சொல்கிறான். காஷி அப்படிங்கிறது என்ன பேர் அப்படின்னாக்க, காஷிங்கிறது வந்து காரண காரிய பேர். காஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரகாஷம்னு அர்த்தம். பிரகாஷாத்மிக நகரம். பிரகாஷம்னா என்ன? பிரகாஷம்னா என்ன? மானச உல்லாசம் படித்தவா சொல்லுங்க. பிரகாஷ்னா யாரு? பிரகாஷாத்மா, சத்து சித்து. நான் ஆத்மா, எல்லாத்துக்கும் அதுதான் ஆன்சரு. கரெக்டாக பதில் சொல்லணும். பிரகாஷ் அப்படின்னா என்ன? சத்து சித்து. ஸ்வப்பிரகாசமாகவும் பரத்தை பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் எது இருக்கிறதோ அது வந்து பிரகாசம்னு பேர். பிரகாசம்னா என்ன? இட் does not require anything to be enlightened and it lights up everything else. அதுதான் பிரகாசம்னு பேர். இப்போ தீபம் எரியறது, தீபம் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் காட்டுறது இல்லையா? அப்போ எல்லா ஆப்ஜெக்டும் நமக்கு தெரியறதுன்னா அதில் லைட்டு படுறது. தீபத்தை பார்க்கறதுக்கு என்ன லைட்டு வேணும்? எதுவுமே வேண்டாம். ஏன்னா தீபமே லைட்டாக இருக்குது, ஸ்வப்பிரகாசமாக இருக்குது. அந்த மாதிரி. அப்போ காஷ் அப்படின்னா என்ன? பிரகாஷம்னு அர்த்தம். காஷி அப்படின்னா என்ன? பிரகாஷாத்மிகா அப்படின்னு அர்த்தம். ஆத்ம தத்துவமாக எது மூவுலகமாகவும் 7 14 லோகமாகவும் அச்சரமாகவும்
ஸ்தாவர ஜங்கமாகவும் பஞ்சபூத பௌத்திகமாகவும் எது பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரகாசமான தத்துவம் காஷி. சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, சா காஷி வந்து காஷிகா, சம்ஸ்கிருதத்தில் ஒரு கா பிரத்யயம் ஆட் பண்ணிக்கலாம். பாலகா பாலகா அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். பாலகா பாலிகா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கா அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்திரீலிங்கத்தை எடுத்துக்கலாம். காஷிகா, சா காஷிகா, அந்த காஷிகா அந்த பிரகாஷாத்மிகா நிஜபோத அகம் அகம் அப்படிங்கிறது. அப்போ காஷி க்ஷேத்திரத்துக்கு வந்து காஷி யாத்திரைக்கு மாப்பிள்ளை கிளம்புறாரு இல்லையா, மாப்பிள்ளை ஆளை ஒன்றும் மாப்பிள்ளை ஆக போகிறவர் காஷி யாத்திரைக்கு ஏன் கிளம்புறாரு அப்படின்னா, சா காஷிகா அகம் நிஜபோத ரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போகிறேங்கிறார். மாமனார் என்ன சொல்கிறார், இதை பாரு, என் பொண்ணை பாரு, எவ்வளோ அழகாக இருக்கா பாரு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு செருப்பு வாங்கித்தரேன், கொடை வாங்கித்தரேன், புது ட்ரெஸ்ஸு வாங்கித்தரேன், உன்னை காரில் உட்காத்தி ஜான்வாசெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ வைதிக தர்மத்தை நீ வந்து ஃபர்தராக இது பண்ணு அப்படின்னு. அப்போ சாதன சாத்தியத்தில் புத்தி இருந்தது அப்படின்னா, பணம் சம்பாதிச்சு நல்லா செவ்வனவே வாழணுன்ற ஆசை இருந்தது அப்படின்னா, அவன் வந்து அந்த பொண்ணை வந்து பாணி கிரகணம் பண்ணிடுவான் இல்லையா. அதையும் தாண்டி அவனுக்கு வந்து அது அந்த கிரகஸ்தாசிரமம் கொடுக்க வேண்டிய அந்த மனசுத்திங்கிறது வந்து ஏற்கனவே அவன் அடைஞ்சிருந்தான்னா, அந்த பாணி கிரகணமாக இருக்கக்கூடிய அந்த சாதனம் அவனுக்கு இரலவெண்ட்டாக இருந்ததுன்னா அவன் அப்படியே காஷிக்கு வந்துடும். அந்த காஷி எதுனா அதுதான் நிஜபோத ரூபம். காஷிக்கானா என்ன? மை ரியல் எசன்ஸ், தி எசன்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். நிஜபோதம் அப்படின்னா என்ன? என்னுடைய அறிவு, என்னை பற்றின அறிவு. ரூபம்னா என்ன? ஸ்வரூபம். என்னுடைய நிஜபோத ரூபம் என்னது? பிரகாஷாத்மிகா, காஷிகா. அப்போ காஷிகா பிரகாஷாத்மிகா என்னுடைய நிஜபோத ஸ்வரூபம், சத்து சித்து ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபம்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த ஸ்வரூபத்துக்கு பிரகாஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கான அழகான பேர் என்ன அப்படின்னா காஷிகா. சா காஷிகா அகம். இந்த சா காஷிகா அகம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் ஏற்பட்டுடுத்து அந்த விஷயத்தில் நான் வந்துவிட்டேன் அப்படின்னா, இன்க்ளூடிங் இங்கே காஷிக்கு வந்து அந்த தங்க விமானத்துக்குள்ளே இருக்கிற பாபாவை பார்க்கறது கூட அந்த சாதனம் ஆல்சோ நாட் ரெலவெண்ட் அப்படின்னு இதை முடிக்க போகிறார். ஸோ ச காஷிகாஹம் நிஜபோத ரூபம். ஸோ த ஹாப்பினஸ், த பீஸ், வாட் எவர் ஐ வாஸ் சீக்கிங் erstwhile outside, which then I later realized that it is inside me, that is not inside me. The Ananda Swarupam, the Shanta Swarupam is not inside me but my own self. இதுதான் சா காஷிகாஹம் நிஜபோத ரூபம். சங்கராச்சாரியார் அழகாக என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இந்த காஷி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், காஷி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை ஓமானப்படுத்தி எப்படி ஆத்ம தத்துவத்தை வந்து நம்ம உணரணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அதை வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. शांति शांति शांति. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.